நீங்களே போய் அபி மேடத்தை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. ஆனா மேடம். ஆமா, நீங்க தானே வேலை கேட்டு வந்த அபி மேடத்தை திட்டி அனுப்புனீங்க. அப்ப நீங்க தான் போய் அபி மேடத்தை திருப்பி கூட்டிட்டு வரணும். போய் கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். மேனேஜர் சார். மேடம். அபி மேடத்தை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலனா உங்க வேலை போயிடும். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். அபி மேடம் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன் மேடம். அது ஏன் பொறுப்பு மேடம். இது வந்துடுறேன் மேடம். எங்கன்னு போய் தேர்றது? இந்த அபி எங்க போனாங்கன்னே தெரியலையே. ச்சே, எனக்கு நேரமே சரியில்லையே. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனே தெரியல. ரோடு ரோடா அலையறேன். இன்னைக்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்துடணும். அப்பதான் வர்மா கிட்ட வாங்கின கடன் அடைக்க ஒரு வழி பொறுக்கும். இன்னைக்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்துடணும். பணத்தை திருப்பி கொடுக்கணும். அபி மேடம், ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம். என்ன? அப்பாடா. மேடம், உங்களை எங்கெல்லாம் தேடுறது மேடம்? என்ன எதுக்கு தேடுறீங்க சார்? எங்க எம்டி உங்களை பார்க்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னாங்க மேடம். உங்க எம்டி எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்றாங்க? தெரியலங்க மேடம். வாங்க மேடம் போலாம். இல்ல சார், என் சூழ்நிலைக்கு நான் இன்னைக்குள்ள கண்டிப்பா ஒரு வேலையில சேர்ந்தே ஆகணும். நீங்க வேற எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதான் நான் வேற வேலை தேடி போயிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்க கூட வந்துட்டேன்னா எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும் சார். அப்புறம் என்னால வேலை எல்லாம் தேட முடியாது. அதனால நான் உங்க கூட உங்க எம்டியை பார்க்க வரல சார். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். இப்ப நீங்க மட்டும் என் கூட எங்க கம்பெனிக்கு வராட்டி எம்டி என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவாங்க மேடம். தயவு செஞ்சு எனக்காக ஒரு வாட்டி வந்து எங்க எம்டியை பார்த்துட்டு போங்க மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம், நான் உங்களை திட்டினதுக்கு சாரி மேடம். நான் திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் கூட வர முடியாதுன்னு சொல்லிடாதீங்க மேடம். இப்ப என் கேரியரே உங்க கையில தான் இருக்கு மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம், தயவு செஞ்சு வாங்க மேடம். ப்ளீஸ் மேடம். சார், மேடம் ப்ளீஸ் மேடம். சரி சார், நான் வரேன். வாங்க மேடம். வாங்க மேடம். வாங்க மேடம். வாங்க மேடம். உள்ள வாங்க. உள்ள வாங்க மேடம். வாங்க மேடம். எதுக்கு எம்டி நம்மள வர சொல்லிருப்பாங்க? அபி மேடம் வந்துட்டாங்க. அங்கே பாருங்க. வாங்க வாங்க வாங்க. அபி மேடத்துக்கு எல்லாரும் கை தட்டுங்க. அபி மேடம், நான் யாரு, எதுக்கு எல்லாரும் உங்களுக்கு கை தட்டுறாங்கன்னு உங்களுக்கு எதுவுமே புரியல. சொல்றேன் இருங்க. அதுக்கு முன்னாடி எங்க கம்பெனி ஸ்டாஃபுங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். இவங்க பேரு அபிராமி. இவங்க கால் நம்ம கம்பெனில படுறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்.
இவங்க தான் 2021 மிஸ்ஸஸ் வின்னர் ஆஃப் நேஷனல் டிசைனர் அபிராமி. Best Skilled Lady of this year award goes to Abhirami Sanjeev from Tamil Nadu. தனி ஆளா நின்னு நேஷனல் அவார்ட் வாங்குற அளவுக்கு டிசைன்ல சாதிச்சவங்க. தேங்க்யூ சார். சாதிக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்களுக்கு அபி மேடம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அபி மேடத்துக்கு நானே பெரிய ஃபேன். அபி மேடம் மட்டும் இல்லனா இன்னைக்கு நம்ம கம்பெனியே கிடையாது. நம்ம கம்பெனி இன்னைக்கு இவ்ளோ பெருசா வளர்ந்து நிக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். என்ன அபி மேடம், நான் சொல்றது சரிதானே? மேடம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. திடீர்னு என்ன கூட்டிட்டு வர சொல்லி எதேதோ சொல்றீங்களே. நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனிக்கு நான் எப்படி மேடம் காரணமா இருக்க முடியும்? மேடம், நீங்க வானத்துல இருந்து வர மழை மாதிரி. உங்களுக்கு தெரியாது, உங்களை நம்பிதான் இந்த பூமியே இருக்கு. அபி மேடம், நான் இந்த கார்மெண்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ள வந்த புதுசுல எனக்கு பிசினஸ்ல பயங்கர லாஸ் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி யாருமே என்ன நம்பல. இந்த பிசினஸ விட்டு வந்துருன்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தேன். அப்பதான் தமிழ்நாட்டு பொண்ணு ஒருத்தங்க டெல்லி வரைக்கும் போய் நேஷனல் டிசைனர் அவார்ட் வாங்க போறாங்கன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவார்ட் வாங்குற ஃபங்க்ஷனை பார்க்க நான் டெல்லி வந்தேன். நீங்க அவார்ட் வாங்கும் போது நீங்க பேசின ஸ்பீச் எனக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. ஒரு பொண்ணுக்கு எதுவுமே தடை கிடையாது, ஒரு பொண்ணால எப்பேற்பட்ட சாதனையும் பண்ண முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மாதிரியே நானும் ஒரு நாள் அவார்ட் வாங்கணும்னு முடிவெடுத்தேன். உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு டே அண்ட் நைட் கடுமையா உழைச்சு இன்னைக்கு இந்த லெவல்ல வந்து நிக்கிறேன். என் வெற்றிக்கு நீங்க தான் காரணம் மேடம். மேடம், நான் உங்களுக்கு வெறும் இன்ஸ்பிரேஷன் மட்டும்தான். ஆனா உங்க வெற்றிக்கு நான் காரணம் இல்ல. உங்களோட கடுமையான உழைப்பு மட்டும்தான் காரணம். அதனால என்ன ரொம்ப புகழாதீங்க. நான் எதுவுமே பண்ணல மேடம். மேடம், நீங்க வேலை கேட்டு வந்ததா மேனேஜர் சொன்னாரு. அவர் உங்களுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலையா? மேடம், எதுவும் சொல்லாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். உங்க கம்பெனியில வேகன்சி இல்ல, அதனால எனக்கு மேனேஜர் வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. மேனேஜர் சரியா ஸ்டிச் கூட பண்ண தெரியலன்னு திட்டினாரா? மேடம் ப்ளீஸ், தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். அப்படி திட்டலாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் தான் ஏதோ யோசனையில சரியா தைக்காம விட்டுட்டேன். மேனேஜர் மேல எந்த தப்புமே இல்லை மேடம். நீங்க அவரை தப்பா நினைக்காதீங்க. அபி மேடம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க மேடம், என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். நீங்க வேலைக்கு சேரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க என் கம்பெனில தான் வேலைக்கு ஜாயின் பண்ணணும். அதுவும் டைரக்டரா. யோசிக்காதீங்க மேடம், எனக்காக ஒத்துக்கோங்க ப்ளீஸ். சரிங்க மேடம்.
எல்லா ஸ்டாஃப்ஸும் நல்லா கேட்டுக்கோங்க. அபி மேடம் தான் இனி இந்த கம்பெனியோட எம்டி மாதிரி. மேடம், மாதிரி என்ன, எம்டி தான். இந்த கம்பெனில எனக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் அபி மேடத்துக்கும் இருக்கு. நீங்க எனக்கு என்ன மரியாதை கொடுக்கறீங்களோ அதே மரியாதைய அபி மேடத்துக்கும் கொடுக்கணும். சரியா? சரிங்க மேடம். ம். அபி மேடம் வாங்க, நம்ம கேபினுக்கு போய் பேசலாம். வாங்க. மேடம், உட்காருங்க மேடம். ஐயோ மேடம், வேண்டாம், இருக்கட்டும். உட்காருங்க மேடம். இனி இது உங்க ரூம். மேடம், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க மேடம். நேஷனல் லெவல்ல அவார்ட் வாங்கின டிசைனர் நீங்க. நீங்க ஏன் இப்படி வேலை கேட்டு சொல்ல முடியாத விஷயம்னா வேண்டாம். சாரி மேடம், நான் தெரியாம கேட்டுட்டேன். இல்ல பரவாயில்ல மேடம். மேடம், என்ன நீங்க உங்க ஸ்டூடெண்டா நினைச்சு. ஐயோ, ஸ்டூடெண்ட் எல்லாம் பெரிய வார்த்தை சொல்லாதீங்க மேடம். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் உங்க ஸ்டூடெண்ட் தான் மேடம். நான் உங்களை என் குருவா தான் பாக்குறேன். நீங்க வேலை கேட்டு வந்ததால நான் உங்களை உடனே கால்ஃபர் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு என்ன ஃபேவர் பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியல. உங்க சம்பளத்தை முடிவு பண்ற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஐயோ, அதனால உங்க சம்பளத்தை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நான் ஆஃபர் பண்றேன். மேடம், நீங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். நீங்களே எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அப்படியா? உங்களோட திறமைக்கு எவ்வளவு வேணாலும் சம்பளம் கொடுக்கலாம். ஆனா என்னோட கம்பெனி இப்பதான் growth ஆயிட்டு இருக்கு. கோச்சுக்காதீங்க. கம்மியா இருக்குன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால இப்போ ஒரு 1 lakh உங்களுக்கு சேலரி கொடுக்க முடியும். உங்களுக்கு ஓகேவா 1 lakh? சரிங்க மேடம். அபி மேடம், இனிமே நீங்க என்ன மேடம்னு கூப்பிடாதீங்க. பூர்ணான்னு என் பேரை சொல்லி கூப்பிடுங்க. அப்போ நீங்களும் என்ன அபினே கூப்பிடுங்க. சரி. அபி, நாளைக்கு என்னோட பர்சனல் விஷயமா அப்ராட் போலான்னு இருக்கேன். திரும்பி வர்றதுக்கு 1 month ஆகும். நம்ம கம்பெனில ஒரு இஷ்யூ இருக்கும்போது எப்படி அப்ராட் போறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எனக்கு கவலையே இல்ல. இனிமே இது உங்களோட கம்பெனி, நீங்களே பாத்துக்கோங்க. எல்லா முடிவையும் நீங்களே எடுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எனக்கு அப்டேட் பண்ண போதும். ஓகே மேடம். சாரி. ஓகே பூர்ணா, நாளையில இருந்து நான் கம்பெனில ஜாயின் பண்ணிக்கலாமா? ஓஎஸ், நீங்க எப்ப வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு போறேன். அவரு நீங்க இந்த கம்பெனில ஜாயின் பண்றதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு வச்சிருவாரு. எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. சரி, நான் வரேன் பூர்ணா. ஓகே, பாய். எங்கப்பா ஆளுங்களா? சாப்பிட போனாங்க ஐயா. 1 மணி நேரம் ஆச்சு, ஆளை காணோம். இவனுங்களை வச்சு வேலை வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுது. சார் வணக்கம் சார். வாங்க தம்பி, என்ன எக்ஸசைஸ் பண்ண வந்துட்டீங்களா? ஆமாம் சார். சார் ஒர்க் அவுட்லாம் ஆரம்பிக்கலாமா சார்? மூட்டைலாம் தூக்குறதுக்கு இருக்கா? தம்பி, இந்த வேலைக்கு எப்பயுமே ஆளுங்க தேவைப்படும். இப்பெல்லாம் கடினமா உழைக்கிறவங்களா குறைஞ்சிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு லோடு வேற நிறைய இருக்கு. இருக்கிற ஆளுங்களை வச்சு எப்படா எல்லா மூட்டைகளையும் இறக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சாமி அனுப்புன மாதிரி சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்தீங்க. இன்னைக்கு நீங்க லோடு இறக்குறீங்களா? எவ்வளவு மூட்டை சார் இருக்கும்? என்ன, ஒரு 100 மூட்டை இருக்கும். 100 மூட்டையை நீங்க இறக்கிட்டீங்கன்னா சொலையா 500 ரூபாய் கிடைக்கும். அந்த 100 மூட்டையை நானே இறக்கிடுறேன் சார். உடம்ப தேர்த்துறதுல அவ்வளோ ஆர்வம். சரி, நீங்களே இறக்கிடுங்க. சரி, ஓகே சார். அண்ணா, சட்டையை கட்டி வச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா.
ஏமா ம்? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு தின்னுக்கிட்டே இருப்பியா? உன் வாய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாதான் என்னவா? ஏன் கொடுக்கணும் ஸ்ரீஜா? நாம இப்போ கோடீஸ்வரங்க. ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிச்சுக்கணும், தள்ளி எல்லாம் போடக்கூடாது. இந்த வாய்க்கெல்லாம் ஒன்னும் குறைச்சலே இல்ல. ம். தம்பி நீங்க லேஸ் பட்ட ஆள் இல்ல. ஒரே தம்முல 90 மூட்டை இறக்கிட்டீங்களே. இன்னும் 10 மூட்டை தான் இறக்க. சூப்பர் தம்பி. ஸ்ரீஜா, ஏன் கார் நிறுத்திட்ட? ஐயோம்மா, கொஞ்சம் அங்க பாரு. ஸ்ரீஜா, என் கண்ணுக்கு தெரியறது கனவா இல்ல நனவாடி? ஏ, அங்க இருக்கிறது சஞ்சீவ் தானே? ஆமாமா, சஞ்சீவே தான். சீதா கார்மெண்ட்ஸ் எம்டி அபிக்காக இப்போ மூட்டை தூக்குற நிலைமைக்கு வந்துட்டான். நாம அந்த அபிய பழிவாங்க போடுற ஸ்கெட்ச்ல எல்லாம் பாவம் இந்த சஞ்சீவ் அவனா வந்து சிக்கிக்கிறான். ஆமாமா, அபியும் சஞ்சீவ் மாதிரி கஷ்டப்பட்டா பாக்குறதுக்கே கண்குலா காட்சியா இருக்கும்ல. ஏய், அபியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு கவலைப்படுற ஆளே இல்ல. அவ சஞ்சீவுக்காக எந்த கஷ்டத்தை ஏத்துக்குவா. ஆனா சஞ்சீவ் கஷ்டப்படுறத அபியால ஏத்துக்க முடியாதே. என்னடி சொல்ற நீ? சஞ்சீவ் கஷ்டப்படுறத அபி பாக்கணும்னு சொல்ற. அப்படி அபி பார்த்தானா அவ மனசு நொந்து போய் கஷ்டப்படுவான்னு சொல்ற. ஆ, நீ சரியா சொன்ன ஸ்ரீஜா. அபி மட்டும் சஞ்சீவ் மூட்டை தூக்குறத பார்த்தான்னு வெயி, நெஞ்சு வலி வந்து செத்து போயிடுவா. சரி, நீ அபிக்கு போன் பண்ணி எப்படியாவது அவகிட்ட பேசி இங்க வர வச்சிரு. சரி ஸ்ரீஜா. எனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த முதல்ல சஞ்சீவ் கிட்ட சொல்லணும். போன்ல வேண்டாம், சஞ்சீவ் வீட்டுக்கு வரட்டும், நேர்ல பார்த்து சொல்லிக்கலாம். சிந்தாமணி சித்தி எதுக்கு போன் பண்றாங்க? ஏய், கட் ஆயிடுச்சுடி. அபி போன் எடுக்க மாட்டேங்கிறா ஸ்ரீஜா. மா, அவ எடுக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருமா. ஏ அபி, நீ என் போனை கட் பண்ணி விட்டா நான் உன்னை விட்டுருவேனா? விட மாட்டேன்டி, திரும்ப பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எதுக்கு சிந்தாமணி சித்தி திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க? நான் தான் போனை எடுக்க மாட்டேங்கிறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கீங்க? இனிமே போன் பண்ணாதீங்க. அபி, அவசரப்படாத. போனை வச்சிடாம 2 நிமிஷம் நான் சொல்றத மட்டும் பொறுமையா கேளு. சொல்லுங்க. இப்ப நீ எங்க இருக்க அபி? நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க போன் பண்ண விஷயத்த மட்டும் சொல்லுங்க. அபி, நாங்க இங்க சஞ்சீவ ஒரு இடத்துல பார்த்தோம். சஞ்சீவ் பாக்குற வேலைய பார்த்து நாங்களே ஆடி போயிட்டோம். சஞ்சீவ் பாக்குற அந்த பெரிய வேலையை நீயும் பார்த்தேனா நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவ. என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்றது என்னன்னு உனக்கு புரியணும்னா நீ சஞ்சீவுக்கு போன் பண்ணியெல்லாம் கேட்க கூடாது. நாங்க சொல்ற இடத்துக்கு வந்து சஞ்சீவ் பாக்குற வேலைய நீ உன் கண்ணால பாக்கணும். சஞ்சீவ் இப்படியே வேலை பார்த்தானு வெயி, கண்டிப்பா 1 மாசத்துல 10 கோடி கடனையும் நீ அடைச்சிருவ, தெரியுமா? சரி, நீ இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம காசி தியேட்டர் பக்கத்துல ஒரு பெரிய அரிசி மண்டி இருக்கு, அங்க வந்து பாரு, உனக்கே புரியும். சின்னமணி சித்தி என்ன சொல்றாங்க?
சஞ்சீவ் என்கிட்ட மேனேஜர் வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா இவங்க வேற ஏதோ சொல்றாங்க.